உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திர மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அது மட்டும் இல்லாமல் குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அவங்க ரொம்ப ஒரு விஷயத்தை நேர்த்தியாக கையாளக்கூடியவர்கள், ரொம்ப புலமை வாய்ந்தவர்கள். எந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தாலும் உடனே டக்குன்னு கற்பூரம் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திர மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சந்திர மங்கள யோகம்னா என்ன? இந்த சந்திர மங்கள யோகம் அப்படின்னா சந்திரன் நின்ற ராசிக்கு 1, 4, 7, 10 ராசிகளில் செவ்வாய் இருப்பது, மங்கள காரகன் இருப்பது சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மிதுன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் 28ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்க போகிறாரு. இந்த சந்திரமங்கள யோகம் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும்? முதல்ல சந்திரன்னா என்ன? அந்த சந்திரனை இந்த செவ்வாய் 7ஆம் வீட்டிலேருந்து பார்க்கும்போது என்ன மாதிரி பலனை கொடுப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சந்திரன் அப்படின்னா மனஸ்காரகன், உடல் காரகன். உங்கள் மனசு உடம்பை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திர பகவான். அப்போ அந்த சந்திர பகவானை செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியக்காரகன், வீரியக்காரகன், எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக செய்யக்கூடியவர், வேகமாக செய்யக்கூடிய ஒரு கிரகம் இந்த செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு சமசப்தம ராசியான 7ஆம் இடத்துலேருந்து பார்வை செய்ய போகிறார். இதுதான் சந்திரமங்கள யோகம். இந்த சந்திரமங்கள யோகம் என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் தொழிலில் நிறைய வளர்ச்சியை கொடுக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. அப்போ 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னாவே ருணரோக சத்ரு, கடன், நோய், சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 11ஆம் இடம் சொல்லக்கூடியது லாபம், சத்ருகளை வெல்லக்கூடிய ஒரு இடம், கடனை குறைக்கக்கூடிய இடம், லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு இடம், நோய் தீரக்கூடிய ஒரு இடம் 11ஆம் இடம். அந்த ராசி அதிபதி, அந்த 6க்கும் 11க்கான அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான தனுசு ராசியில் அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார். அப்போ இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் இருக்கவங்களுக்கு நிறைய லாபங்கள் வரும், நிறைய போட்டிகள் குறையும். அந்த போட்டி குறைஞ்சு உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும். அப்போ அந்த வாய்ப்பு அதிகமாக வரும்போது என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் நல்லா பண்ண போகிறீங்க, நிறைய லாபம் சம்பாதிக்க போகிறீங்க. அந்த லாபத்தை திருப்பியும் தொழிலில் போட்டு அதன் மூலமாக திருப்பியும் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு மங்கள சந்திர மங்கள யோகம் கொடுக்க போகுது. இந்த சந்திர மங்கள யோகம் என்ன ஒரு பெரிய வசதி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிதுன ராசி அன்பர்களுக்கு 2ஆம் அதிபதி வேற, தனாதிபதி வேற. அந்த தனாதிபதி குடும்பஸ்தானாதிபதியை இந்த 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி பார்க்கறதுனால பணம் நீங்கள் கேட்ட இடத்துலலாம் கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள்லாம் வரும். சார் நான் தொழில் பண்ணுறேன் சார், நான் எனக்கு கடன் வர வேண்டியது நிறைய இருக்குது, ஆனால் எனக்கு வரமாட்டேங்குது, ரொம்ப முயற்சி பண்ணுறேன், எதுவும் நடக்காமல் இருக்குது, திருப்பி பணம் வந்துருச்சுனாவே என் பிரச்சனைலாம் தீரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண வரவுகள் வரும். சில பேர் நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த லோன் வந்துருச்சுன்னா நான் திருப்பி தொழிலில் போட்டு லாபம் சம்பாதிச்சிருவேன், என்னால் ஒரு வருஷத்தில் என் கடன் அடைக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. அதே போல் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இல்லை, இந்த இடம் வாங்கி விற்கிற துறையில் இருக்கவங்களுக்கு இந்த சந்திரமங்கள யோகம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்க போகுது. நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க, ஒரு ஃபினான்ஸ் துறையில் இருக்கீங்க, அதே மாதிரி ஒரு
கமிஷன் வியாபாரத்தில் இருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு லாபத்தை இந்த 39 நாட்கள் கொடுக்க போகுது. உங்களுடைய இடம் விற்கும். ரொம்ப நாளாக விற்காமல் வச்சுருக்கீங்க இடம். சார் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் சார், வீடு கட்டி விற்றுட்ருக்கேன், அந்த வீடெல்லாம் விற்கல சார், இப்போ கடன் அதிகமாக போயிடுச்சு சார், வெளிலேருந்து வேறு வட்டிக்கு வாங்கிட்டேன் சார், இப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த இடம்லாம் விற்கும், வீடெல்லாம் விற்கும். அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொத்து வச்சுருப்பீங்க, அந்த சொத்தை விற்க முடியாதனால, அந்த இடத்த விற்க முடியாதனால உங்களுடைய கடன் அளவு அதிகமாகிட்டே இருக்கும். அதனாலேயே நல்ல பிஸ்னஸில் நான் கடன் வாங்கி வெளிலேருந்து வாங்கி போட்டுட்ருக்கேன் சார், வட்டி அதிகமாகிடுச்சு, நான் பேங்க்கில் டாக்குமெண்ட் வச்சு நான் கடன் வாங்கிட்டேன், அந்த ப்ராப்பர்ட்டி விற்று அந்த டாக்குமெண்ட்டும் ரிலீஸ் ஆகிடும், பேங்க் லோனும் முடிஞ்சிடும், தொழிலுக்கும் காசு வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இடம் விற்கும், சொத்து விற்கும், அதனால் நிறைய லாபங்கள் வரப்போகுது, அதனால் உங்கள் கடன் பிரச்சனைகள் குறைய போகுது. அதே போல் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6ஆம் அதிபதினு சொல்லிட்டேன். அப்போ வேலையை கொடுக்கக்கூடியவரும் அந்த செவ்வாய் பகவான் தான். அப்போ வேலை இல்லாத திண்டாட்டத்தில் பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய மிதுனராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் அஷ்டம சனி காலகட்டத்தில் வேலை இழப்பை நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. அதனால் நிறைய குடும்பத்தில் சண்டைகள், சச்சரவுகள், ஒரு லோன் கட்ட முடியல, ஒரு இஎம்ஐ கட்ட முடியல, வெளில கடன் வாங்கிட்டேன் சார், இப்போது ஊர் ஃபுல்லாக கடனாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கடன் வாங்கிட்டேன், என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன், வேலை மட்டும் கிடைக்காம இருக்குது, நானும் எல்லா இன்டர்வியூக்கு போகிறேன், எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த 39 நாட்கள் அதிக முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த வேலையில் நல்ல சம்பளம் கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய், 11ஆம் அதிபதியும் செவ்வாய் தான், லாபாதிபதியும் செவ்வாய் தான். அவர் 7ஆம் இடத்துலேருந்து மிதுன ராசியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சம்பளம் கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நான் வேலையில் இருக்கேன் சார், சம்பளம் கம்மியாக இருக்குது சார், வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன், ஆனால் அப்பவும் எனக்கு எதுவும் கிடைக்கல, நானும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி வச்சுருக்கேன், எதுவும் நடக்க மாட்டேங்க சார், இன்டர்வியூலாம் கூப்பிட்றாங்க, நாங்கள் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுவும் வரல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பில் சம்பளம் நல்லா கிடைக்கும். அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதே நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த மிதுனராசி அப்படின்னு சொன்னாவே மிதுனராசிக்கு 7ஆம் அதிபதி குரு பகவான். அந்த குரு அப்படின்னா நேர்மையான ஒரு பொண்ணு வரணும், நியாயமான ஒரு பொண்ணு வரணும், குடும்பத்தில் இருக்கவங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் நிறைய திருமணத்தை தள்ளி போட்டே வருவீங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா லவ் அஃபேர் ஆகி லவ்வில் பிரேக்கப்லாம் இருந்து அதனால் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சில பேர் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பீங்க. பார்க்குற பொண்ணுலாம் வேண்டாம், பார்க்குற பையன்லாம் வேண்டாம்னு சொல்லி தவிர்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது என்ன ஆகிடுச்சு, இப்போ வயசு அதிகமாகிடுச்சு, இப்போ நாம் ஒரு பொண்ணை பார்த்தே ஆகணும், ஒரு பையனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் எல்லாரும் சொல்லி இப்போ கல்யாணம் பண்ணலாம் நினைக்கும் போது கல்யாணம் பொண்ணு கிடைக்கல, பையன் கிடைக்கல, இது மாதிரி சொல்லக்கூடிய மிதுனராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஒன்றுமே கவலைப்படாதீங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். கண்டிப்பாக இந்த வரக்கூடிய அடுத்த 39 நாட்களில் இந்த சந்திர மங்கள யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், வரனை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும், எதிர்பார்த்த மாதிரி ஒரு பையன் கிடைப்பார், நல்ல வசதியான பையனாக, நல்ல அழகான பொண்ணாக, அது மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நேரமாக அடுத்த ஒரு 39 நாட்கள் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த மிதுனராசி என்பவர்கள் நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும், வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிக்கணும், வெளிநாட்டில் போய் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தோடு அங்கே போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அங்கே போய் நிறைய நம்மளுடைய திறமையெல்லாம் காமிச்சு நம்ம நிறைய சம்பளம் வாங்கணும், நம்ம ஃபேமிலிக்கெலாம் சப்போர்ட் பண்ணணும், நம்ம தங்கச்சி இருக்குது, அக்கா இருக்குது, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பணம்னு நினைக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திரமங்கல யோகம் கண்டிப்பாக வெளிநாட்டிலையும் ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்க போது. நல்ல சம்பளம் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி கிடைக்காமல் போயிருக்கும். சில பேர்லாம் அங்கேயே இருந்து வேலை கூட போயிருந்து அங்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழல் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கு, பார்த்துருக்கோம். அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு இந்த சந்திரமங்கல யோகம் நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு வேலை, நினச்சா மாதிரி ஒரு சம்பளம், நினச்சா மாதிரி இடத்துல கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள காலமாக அமையப்போகிறது. அதே மாதிரி இந்த சந்திரமங்கல யோகம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும், உங்களுக்கு கையில் வரும். இத்தனை நாள் ரொம்ப நாளாக சண்டைகள் சச்சரவுகள்லாம் நீங்கி அந்த பூர்வீக சொத்து வரக்கூடிய நேரமாக இருக்குது. இல்லை அதேமாதிரி வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதேமாதிரி வந்து வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் வீடு வாங்கலாம், வீடு வந்து கட்டலாம். இல்லை நான் வந்து என்னோடய வீட்டில் ஆல்ரெடி மேலே ஒரு போர்ஷன் கட்ட போகிறேன் சார்,
அதுக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன், லோன் கிடைக்கல, இல்லை வர வேண்டிய பணம் வரல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சந்திர மங்கள யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு அழகான ஒரு வீடையும் அழகான ஒரு இடம் மாற்றத்தையும் கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பை கொடுக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் இல்லை சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகனை வள்ளி தேவ சமேத இருக்கக்கூடிய அந்த திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா, அதுவும் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 பிரார்த்தனை பண்ணுங்கள், இல்லை சாயங்காலம் 6 to 7 பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ள காலமாக இந்த 39 நாட்கள் இருக்க போகுது. அதனால் மிதுன ராசி அன்பர்கள் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் குறைய போகுது. உங்களுடைய மனசு மாறி நீங்கள் பழைய மாதிரி என்னாலையும் சாதிக்க முடியும், என்னாலையும் எல்லாம் செய்ய முடியும், என்னாலையும் சம்பாதிக்க முடியும், நானும் 4 பேர் சொல்கிற மாதிரி வாழ்ந்து காட்டுவேன், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆரம்ப காலமாக இந்த 39 நாட்கள் அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் மிதுனராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சந்திரன் நல்லா பலமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க, தசாபுத்தி நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க, சுயஜாதத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் வராது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு வெறும் 99 ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சிங்கிள் பேஜை ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம். டீட்டெயிலாக வேணும், தசாபுத்தி விவரங்களும் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா 300 ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 51 பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் அனுப்பி வைக்கிறோம். சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு ஜாதகம் கையில் எழுதி வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எழுதி தரோம். ஒரு 15 நாள் மட்டும் டைம் எடுத்துக்கிறோம். 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.